القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقول نبينا صلى الله عليه وسلم: يسيروا இலகுவா நெல்குரா வாசிரும் மக்களுக்கு சிரமங்களை கொடுக்கிறார்கள். உபஷிரும் மக்களுக்கு நல்லவற்றை எடுத்துரையுங்கள். உராக்கும் மக்களை பெரும்பாலும் செய்யாதீர்கள் என்ற இறை தூதரின் பொன்மொழியை சொன்னோம். எனது உரையை நான் இந்த நேரத்தில் உள்ளத்தோடு பேசுவோம் என்கிற தலைப்பு எனக்கு அதெல்லாம் உள்ளத்தோடு பேசுறது தலைப்பே ஒரு யோசிக்க போகக்கூடிய அளவுக்கு இருக்குது இல்லையா? உள்ளத்தோடு ஒரு மனிதன் இப்படி பேச முடியும் அப்படின்னா, பொதுவாக மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்தளவுக்கு உலகத்திற்கு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, உலகத்திலே அவன் எப்படி காட்சியாக்கப்பட்டாலும் சரி, அவனுக்கு தெரியும் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அவங்க நம்முடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய எண்ணம் முதன்மையாக நமக்கு தூய்மையா இருக்கணும் என்று சொல்லுகிறார். இன்னமல் ஆமாலும் பின்னியா, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்துதான். என்ன செயல்பாடுகளை செய்தாலும் உள்ளத்தின் வெளிப்பாடாக எதை நாம் நினைக்கிறோமோ, அது தொழுகையா இருக்கலாம், ஏனே என்ன வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அத்துணை வணக்க வழிபாடுகளையும் நாம ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்கிற எண்ணம் மிக முக்கியமான ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிட்டு சொன்னார்கள்: ஒவ்வொரு மனிதருக்கும் எவருடைய ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு, தியாகம். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு, ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக செல்வதுதான் நாடு துறந்து செல்வது. அப்படிப்பட்ட பெருந்தியாகத்தை அவர்கள் செய்தாலும் கூட அந்த தியாகத்தை செய்யும் பொழுது அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, நியத்து எப்படி இருக்குது, உலகத்தை நோக்கி இருக்கும் என்றால் அல்லது ஒரு பெண்ணை மனமுடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோள் இருக்கும் என்றால் சொல்லா மக்காவுக்கும் மதீனாவுக்கும் வந்தாங்க இல்லையா, சொல்றாங்க. பொதுவான ஹிஜ்ரத்தினுடைய பார்வை சொல்கிறாரு, நீங்க எதை நோக்கமாக கொண்டு சென்றீர்களோ அதை அறிஞர்கள், ஆனால் உங்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய நன்மை கிடைக்காது அப்படின்றத சொல்ல புரிய வைப்பாங்க. அப்ப நாம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்முடைய உள்ளத்தை நாம் என்ன செய்யணும், தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாபிஸா என்கிற ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்கிறார். யா வாபிஸா, வாபிஸாவே இஸ்தப்சி நஃப்ஸக் வஸ்தப்சி கல்பக், உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பொதுவாக சொல்றாங்களே உன்னை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், 4 பேர்கிட்ட கேட்கணும் அப்படிமா. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாபி
மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியுமா? இவனை யாருனாலும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் பேசினாலும் உனக்கு தெரியும் நீ நல்லவனா கெட்டவனா என்பது உன் உள்ளத்துக்கு தெரியும். எல்லோரும் உன்னை புகழாரம் சூட்டினாலும் ஊருக்கு முழுவதுமாக நீ நற்பெயர் எடுத்திருந்தாலும் கூட நீ எதற்காக இதை செய்தாய், உன் நோக்கம் என்ன என்பதை உன் உள்ளத்தை கேட்டுப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை உள்ளத்தோடு பேசணும். நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் நாம செயல்படுகிறோமா அப்படின்றத நாம நம்முடைய உள்ளத்தை நோக்கி கேட்க
செயல்பாடு இருக்கும். பேசும்போது பயங்கரமா பேசி செயல்பாட்டில் ஒண்ணு இல்லாம இருக்கக்கூடாது. என்ன சொல்லுகிறோமோ மக்களிடத்தில் எதை கண்மொழிகிறோமோ அமில சாலிகள் நல்ல அமல்களையும் செய்துவிட்டு தன்னை முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்துவதுதான் சிறந்தவர் என்று அல்லாஹ் சொல்றார். உண்மையிலேயே அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமா? வழக்கங்கள் எல்லா விதமான வழக்கங்களும் நம்ம முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு செய்தாலும் துறை இடத்தில் இருக்கிறது. முடிந்த அளவுக்கு சகாயம் கொடுக்கிறோம், நோக்கு வைக்கிறோம், உண்மையான வழக்கங்களை செய்கிறோம். அப்படிப்பட்ட வழக்கங்களை கூட அல்லாஹ்வுக்காக நம்ம பரிபூர்ணமா செய்யணும். சில செயல்பாடுகள், சில வழக்கங்கள், சில இபாதத்துகள் அது பெரிய அளவுக்கு நம்ம இடத்துல இல்லை, அது பெரிய அளவுக்கு பார்க்க மாட்டோம். பள்ளிவாசலையே சரியான முறையில் தொழக்கூடிய நபராக இருந்தாலும் கூட வாய்ப்புக்கிறோம். பள்ளிக்கு வரக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொன்னது வச்சுக்கிறதா? அதாவது அல்லாஹ்வின் பால் நீங்கள் மக்களை அழைத்து என்று சொல்கிறானே, இறைவனின் பால் மக்களை அழைப்பது என்பது ஏதோ பொதுக்கூட்ட மேடையில் ஏறி ஒரு மணி நேரம் பயான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அதுவும் அழைப்பு பணி இல்லையா? ஒரு தேவையை பிரச்சாரத்தில் ஈடுபடுறோம், அதுவும் அழைப்பு பணி. சேர்ந்து மக்களிடத்தில் போய் பேசுறோம், அதுவும் அழைப்பு பணி. நம்ம பேசிட்டு இருக்கோம், கேட்கறீங்க, அழைப்பு பணி. இதெல்லாம் அழைப்பு பணி என்று இருந்தாலும் கூட நாம் நம்முடைய பங்களுக்கு என்ன செய்கிறோம்? நம்ம இடத்துல ஏராளமான வழக்கங்கள் இருந்தாலும் அந்த நன்மைகள் நாம செய்தாலும் கூட நம்மிடத்துல பிறரை இஸ்லாத்தின் மேல் அழைக்கக்கூடிய அவரிடத்தில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருக்கும் பொழுது கூட அதை செய்கிறோமா? பள்ளிவாசலுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு புது நபர் வருகிறார், பள்ளிவாசலை வளமையா பெறக்கூடிய நபரா இருக்கிறார். அவரிடத்துல அவருடைய தொழுகையில் சில தவறுகளை நீங்கள் பார்க்கலாம். பார்க்கும்போது என்ன செய்யணும்? மார்க்கம் என்ன செய்ய சொல்கிறது? அழைப்பு பணி செய்யணும். அவர்கள் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்த வேண்டும். இப்படி பண்றீங்க, இப்படி பண்ணக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படித்தான் செய்ய சொல்லியிருக்கிறார்கள், இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டி தந்த ஒண்ணு அப்படின்றத புரிய வைக்கணும். அதை போய் அவங்க பேசுகிறோம் பாய் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? எப்படி பாய் இதெல்லாம் நமக்கு சரி வருமா? பள்ளிக்கு வந்தோமா, கொடுதோமா, பள்ளிவாசல பராமரிச்சோமா, கிட்ட இருக்கணும் பாய். நமக்கு எது உருவமா? போய் அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்துரைப்பது, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எடுத்துரைப்பது, நபிகளுடைய போதனைகளை எடுத்துரைப்பது அவருடைய பார்வை என்ன? நமக்கு ஏன் பாய் உருவம்? இது என்ன உருவம்? இதை பேசுவதற்கு நம்மால் இயலவில்லை, வெட்கமானது. மார்க்க விஷயங்கள்ல வெட்கப்படலாமா? மார்க்க விஷயத்தை எடுத்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வெட்கம் என்பது நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. இன்னமாக லா யஸ்தஹி மினல் ஹக்கி ஷையா, இறைவன் உண்மையை சொல்வதில் வெட்கப்படவே மாட்டான். இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கிறது வெட்கம் வேண்டாம். வெட்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், அது ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானின் ஒரு அம்சம். அது எப்ப வெட்கப்படணும்? ஏனைய மற்ற விஷயங்களை நம்ம வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே இறங்கி அழைப்பு பணி செய்வதில் வெட்கம் இருக்கலாமா? வெட்கப்படாது. எப்படி சொல்றது? கூச்சமா இருக்கு பாய். இப்படி பேசக்கூடிய நிறைய நம்ம பார்க்கலாம். நமக்கு முன்பார்ந்த நபித்தோழர்கள் அல்லது நமக்கு முன்பார்ந்த நண்பர்கள் அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில அழைப்பு பணி செய்யக்கூடிய இந்த பணிகள் என்னன்னா நமக்கு இஸ்லாமுக்கு வந்திருக்கிறோமா? வந்திருக்காரு. அப்ப அழைப்பு பணி என்பது பிரதானமான ஒரு அம்சங்கிறது நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதற்கு சில வரை விளக்கங்களை வைத்திருக்கிறோம். தாவா பண்ணணும்னா அதுக்கெல்லாம் 8 வருஷம் படிச்சிருக்கணும் பாய். ஒரு எப்படி எதுக்கு சக முஸ்லிமிடத்துல அவர்கள் சந்திக்கக்கூடிய பல கட்டத்தில் பல்வேறு மனிதர்களை அவர் சந்திப்பார். அப்படி சந்திக்கக்கூடிய மனிதனிடத்துல மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கு அவர் என்ன அளவு வச்சிருக்கிறாரு? சாதாரண எப்படி பார்க்கறாங்க பாருங்க. ஜும்மாவுக்கு நாம ஒவ்வொரு இடங்களுக்கு பயான் போகும்பொழுது, இது மாதிரியான பயான் நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது, அனுஷா அந்த மனுஷன் இருக்காருல்ல, ஆமாங்க என்ன ஒரு இப்படி பண்றாரு, இவர் அப்படி பண்றாரு, சரி அதை கேளுங்க, அதை நீங்க நச்சுன்னு சொல்லிருங்க, ஜும்மாவோட சொல்லிருங்க. சார் சொல்ல வேண்டியதானே, அவர்கிட்ட அப்படி கேட்க கூடாது. அது நமக்கு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும், நம்ம சொன்ன கேட்டாங்களா அப்படி ஏதாவது இருக்குதா? ஏன் எப்படி அப்படிப்பட்ட வரை விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க? ஒரு தீமையை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு தவறுகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் எடுத்துரைப்பதாக இருந்தால், இறைத்தூதருடைய போதனைகளை நீங்கள் எடுத்துரைப்பதாக இருந்தால், ஆலிம்கள் தான் எடுத்துரைக்க வேண்டும், சும்மா மேடைகள் தான் எடுத்துரைக்க வேண்டும், பொது
காட்டுகிறார். திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுடைய தன்மைகளை குறித்து பேசும் பொழுது இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களில் சிலருக்கு உற்ற தோழர்கள், அவர்களுக்குள்ளே நன்மையை ஏறிக்கொள்வார்கள், தீமையை தடுத்துக் கொள்வார்கள். இதை நம்ம பண்ணியிருக்கிறோமா? இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் சொல்றான். இறை நம்பிக்கையாளருடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்றான். ஒருவருக்கொருவர் நன்மைகளை ஏறிக்கொள்வார்கள். இந்த பண்பான நபிகளுடைய காலத்தில் பாருங்கள், அவருடைய காலகட்டத்தில் நபித்தோழர்கள் சந்திக்கிறார்கள் என்றால், பேசுகிறார்கள் என்றால், பல இடங்களுக்கு செல்கிறார்கள் என்றால் நன்மை ஏறுவார்கள். அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நன்மைகளை ஏறிக்கொள்வார்கள். அவர்களிடத்தில் ஏதாவது தீமைகளை பார்த்தால் தடுத்துக் கொள்வார்கள். இப்படி நம்ம செய்யறோமா? கிடையாது. இறை நம்பிக்கையாளருடைய தன்மையாக அல்லாஹ் என்ன செய்கிறார்கள்? திருமலை குர்ஆனில் நமக்கு சொல்றார். இப்படி பல வசனங்களை அழைப்புப்பை குறித்து ஒவ்வொரு மனிதனையும் சந்தித்து பேசுவதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழுத்தமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கூட நமக்கு சொன்னார். ஹஜ்ஜத்துல் வதா என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதலும் கடைசியுமான ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை அந்த மக்களிடத்திலே ரத்தின சுருக்கமாக எடுத்து சொல்லிவிட்டு சொன்னார்கள். மக்களே, நான் உங்களிடத்திலே எந்த பணிக்காக அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அப்படிப்பட்ட பணியை முழுமையாக உங்களிடத்திலே நான் எடுத்துரைத்து விட்டேனா? என் தூதுத்துவ செய்திகளை எல்லாம் உங்களிடத்திலே சொல்லிவிட்டேனா? பல மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, ஆம், நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகளை எங்களிடத்திலே எத்தனை சேர்த்து விட்டீர்கள் என்று சொன்னவுடனே உடனே சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீ பார்த்துக்கொள், இதற்கு நீயே சாட்சி. நான் எனக்கு உண்டான பணியை நிவர்த்தி செய்து விட்டேன், இதற்கு நீயே சாட்சி என்றார்கள். பிறகு சொன்னார்கள், லியுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப், உங்களிலே வந்தவர் வராதவருக்கு போய் சொல்லட்டும். இங்க நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், என்னிடத்தில் செய்திகளை பெற்றிருக்கிறீர்கள். செய்திகளை பெற்ற நீங்கள் யாரையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ, இந்த சபையில வராமல் யார் இருப்பார்கள், அது யாராக இருக்கலாம், அவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துரையுங்கள் என்றார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லிஹு அன்னி வலவ் அலா, என்னிடத்திலே ஒரே ஒரு செய்தியை பெற்றாலும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். சில பேர் பார்க்கணும், ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, லாயிலாஹ இல்லல்லாஹ் கூட தெரியாதா? லாயிலாஹ இல்லல்லாஹ் தெரியாத முஸ்லிம் இருக்க முடியுமா? நான் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும், அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்றால், பிற மக்களிடத்தில் மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்றால் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதை மாற்றிக்கிறது இல்லை. உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்குதா? அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரிந்த செய்தி ஒரே ஒரு செய்தியாக இருந்தாலும், ஒரே ஒரு ஹதீஸாக இருந்தாலும், ஒரே ஒரு வசனமாக இருந்தாலும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன்? ஒரு காலகட்டத்திலே ஒரு 35 வருடத்திற்கு முன்பாக இந்த தௌஹீத் கொள்கை மக்களிடத்தில் வேரூன்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே பெரும்பாலான ஆலிம்கள் இருந்தார்கள். அழைப்புப்படி பிரச்சாரங்களுக்கு நிறைய ஹாஃபிஸ்கள் இருந்தார்களா? நிறைய ஆலிம்கள் இருந்தார்களா? இல்லையா? சொற்பமானவர்கள். அவர்களுக்கு பிடிபட்ட ஏகத்துவம், அவர்களுக்கு இறைவன் மூலமாக கொடுக்கப்பட்ட நேர்மை பாமர மக்களிடத்தில் சொல்லப்படுகிறது. யாரும் ஹாஃபிஸ்கள் அல்ல, யாரும் ஆலிம்கள் அல்ல. கடந்த காலகட்டத்திலே பெரிய பெரிய 8 வருடம் 10 வருடம் என்று மதரசாக்களிலே படித்து பெரிய பட்டம் வாங்கிய ஆலிம்களிடத்திலே பேசிய நபர்கள் யார்? விரலை அசைக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய விரலை, ஆட்காட்டி விரலை யாரையோ அழைப்பது போன்று அத்தியாச அமர்களை அசைத்தார்கள். இந்த செய்தி நஸையிலே 829வது ஹதீஸாக உள்ளது. இதை அறிவிப்பவர் வாயில் ஹுஜர் என்று சொன்னார்களே, அப்படி சொன்னவர்களிலே பெருவாரியானவர்கள் யார்? ஆலிம்களாக இருந்தார்களா? கிடையாது. அந்த ஒரு செய்தி தான் இருந்தது. நெஞ்சிலே தக்பீர் கட்டக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல வருகிறது, அஹ்மதுல வருகிறது. அபூ தாய் என்கிற நபித்தோழர் இதை அறிவிக்கிறார் என்கிற இந்த செய்திகளை எல்லாம் மனநமிட்டு வச்சு வைத்திருந்தார்களா? அவர்கள் எல்லாம் பெரிய ஆலிம்களாக இருந்தார்களா? கிடையாது. அவங்களுக்கு அந்த செய்திகள் மாத்திரம் தெரியும். அப்படிப்பட்ட செய்திகளை பெற்றவர்கள், சத்தியத்தை பெற்றவர்கள், பள்ளிவாசலுடைய முன்பரிலே மெம்பரிலே ஏறி பேசக்கூடிய ஆளுங்களை, மாற்றுக் கொள்கையில் உள்ள ஆளுங்களை, இப்படிப்பட்ட செய்தி இருக்கிறதா இல்லையா? விரலசைக்கக்கூடிய செய்தி இருக்கிறதா இல்லையா? நெஞ்சிலே வெற்றி கட்டக்கூடிய செய்தி இருக்கிறதா இல்லையா? ஆளுமே இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி நின்றார்களே, அவங்களாம் ஆண்கள் கிடையாது.
இன்றைக்கு நாம் செய்கிறோமா? எவ்வளவோ நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான், பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்க. தாவா களம்ங்கிறது பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், மற்ற நிலைகளில் நாம தாவா செய்தாலும் கூட பெருவாட்டாக தனி சந்திப்புங்கிறது நமக்கு இருக்குல்ல. முஸ்லிம்களை சந்திப்போம் நாங்க எல்லா நிலைகளையும் நேரமையை சந்திப்போம்ல. உறவுக்காரர்களுடைய வீட்டுக்கு செல்வோம், நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க அல்லது சாதாரணமா ஒரு ஒன்றாக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், நண்பர்களை சந்திப்போம். அப்படியெல்லாம் சந்திக்கக்கூடிய வேலையிலே மார்க்கத்தை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய வேலையில் அதை பற்றி பேசுகிறோமா? அப்படி பேசினாலே நமக்கு முதல்ல பழக்கத்துதான். ஒரு 4 பேர் கூடுறோம், சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அது இன்னைக்குள்ள சூழல்ல ஒரு 5 பேர் ஒண்ணு முடித்தாங்க வச்சுங்களேன், எதை பேசிக் கொள்வார்கள்? டீ கடைக்கு போவோம், போன டீ வாங்கி குடிச்சுக்கிட்டு இருப்பான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச்சு ஓடிட்டே இருக்கும். குடிச்சுட்டு அவர் பேசுவார். என்ன பேசுவார்? அப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம என்ன செய்யணும், இந்த ஆட்சியை எப்படி எதிர்ப்பது, இதுல எப்படி நாம பயணிப்பது, புயல் வருகிறது, புயலுக்கு எப்படி நாம நம்ம அதை தற்காத்துக் கொள்வது, இதை பத்தி பேசுவாங்களா? 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. ஒன்றத்துக்கு உதவாத விஷயத்தை 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசுவான். ஆனால் துறை பேசுவான். அவனை பத்தி தெரியுமா, இவனை பத்தி தெரியுமா? இதுல குறிப்பாக ஒரு படி மேலாக தாய்மார்கள் ஒண்ணு முடிக்காம வச்சுங்களேன், அதுல கதை போய்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டுல வாங்கக்கூடிய ஒண்ணு முடிக்காம அப்படின்னா உனக்கு என்ன
அது நம்ம பக்கம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தோட நாம ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய சபைகள், நம்ம நண்பர்களோடு ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய சபைகள், அது எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் குறைந்தபட்சம் நாம என்ன யோசிக்கணும், அவங்களும் எப்படியாவது சொத்துக்கு கொண்டு போகணும். மற்ற விஷயங்களை நாம பேசுறோம், மார்க்கத்திற்காக சிறிது நேரம் ஒதுக்கி பேசணும்னா அவங்களே சொர்க்கத்தின் சுவர்க்கத்தின் பாதையில நாம் அழைத்து வரலாம். நம்முடைய உறவுக்காரர்களிலேயே நண்பர்களிலேயே தர்காவை போய் குற்றப்படி வருவான். நாம என்ன செஞ்சோம், குறைந்தபட்சம் அவங்களுக்கு என்ன செஞ்சோம்? சில பேர் பார்க்கலாம், நீங்க உங்க சொந்தக்காரங்க தானே, உங்க அப்பா தானே, உங்க அம்மா தானே, உங்க அண்ணன் தம்பி தானே, அப்படி மார்க்கத்தை சொல்ல வேண்டியதானே. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம சொன்னாலும் அது சரிப்பட்டு வராது. இப்படி குறைந்தபட்சம் எந்த முயற்சியும் செய்யாமல் உங்களுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க எடுத்து வைக்க வேண்டும். அது மட்டும் உங்களுக்கு கடமை. சாதாரணமா நாம எப்படி யோசிக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதை மிக தெளிவாக யோசித்த காரணத்தினால்தான் ஆத்மார்த்தமாக அல்லாஹ்வுடைய பாதையை அழைப்பு பணியில் ஈடுபட்டார்கள். கவலைப்படக்கூடாது, கவலை கொள்ள வேண்டும். எப்படி கவலை கொள்ள வேண்டும்? சாதாரணமாக ஒரு பெரிய குழி கிடக்குது, குழி. அந்த குழியை யாரோ ஒரு மனிதர் விளக்குகிறார், யாரோ ஒரு மனிதர் விளக்குகிறார் என்பதற்காக நம்ம துடிப்போம்ல, குடிக்குள்ள உங்க செத்துருவாரு, அவருக்கு அடிபடும் துடிப்போம், இந்த பள்ளங்களுக்கு பார்த்து வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் இந்த பணிகளுக்கு நமக்கு ஏற்படுகிறது? நமக்கு அறிமுகம் இல்லாத, நம் உறவுக்காரர்களாக இல்லாத யாரோ ஒருவர் விழுந்தாலும் நமக்கு பணிகளுக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால் விழுந்தால் செத்துருவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சொந்த பந்தங்களை, நம்முடைய நட்பு வட்டாரங்களை, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை, நாம் நேசிக்கக்கூடிய நபர்களை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர் இருந்தார் என்றால், தர்காவுக்கு செல்லக்கூடியவர் இருந்தார் என்றால், இறைவனுக்கு மாற்றமாக இறை தூதர் சொல்லாத பல விதஆத்துகளை செய்பவர்களாக நம்முடைய உறவுக்காரர்கள் இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த நரகத்தை பற்றி மிக கொடூரமாக அல்லாஹ் சொல்கிறாரோ அந்த நரகம் என்பது வகூது அன்னாஸ் வல் ஹிஜாரா, அதன் எரிபொருள்கள் மனிதர்கள், கற்கள் வேண்டிய நரகத்தை அல்லாஹ் சொல்கிறாரோ அதிலே உணவு பண்டங்கள் சீல் சலத்தையும் தான் அவன் உண்ண வேண்டும், பருக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறாரோ அப்படிப்பட்ட நரக வேதனையை அவர் அனுபவிப்பார். அப்படிதான் அர்த்தம். நம்ம உறவுக்காரர்களுக்கு கூடிய இணை வைப்பாளர் அவர் அனுபவிப்பார். அப்படிதான் அர்த்தம். குறைந்தபட்சம் அதை நீக்குவதற்கு நாம் என்ன செய்தோம்? எப்படி பாடுபட்டோம்? எதையாச்சும் ஒன்று செஞ்சோமா? ஒரு வசனத்தை எடுத்து வைத்தோமா? ஆத்மார்த்தமா உட்கார்ந்து பேசலாம். தனிப்பட்ட முறையில் பேசும்போது நிறைய மாற்றம் வருங்க. உட்கார்ந்து கேளுங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த பாவத்தை பண்ணணும்னா நம்ம தொழுகை, நோன்பு, ஜகாத் என்னென்னலாம் பண்ணிருக்கணும் இல்ல உட்கார்ந்து வச்சு பேசி பாருங்க. நம்ம சொந்த பந்தத்திலேயே நம்முடைய உறவுக்காரர்களையே நம்முடைய நட்பு வட்டாரத்திலேயே உட்கார்ந்து நிதானமா வாழ்க்கை ரீதியான விஷயங்கள் எடுத்து வைக்கும் போது நீங்க ஆத்மார்த்தமாக எடுத்து சொல்லி பாருங்க. வசனத்தை பாருங்க, ஹதீஸை பாருங்க. என்று எடுத்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் ஒரு கால் மன்னிக்க மாட்டான். மன்னிக்கப்படாத குற்றம் அது, நிரந்தரமாக நரகத்திலே தள்ளக்கூடிய குற்றம். நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் விஷத்தை கொண்டு, நஞ்சை கொண்டு ஒட்டமில்லாமல் ஆக்கக்கூடிய பாவம். இந்த பாவத்தை செய்யாதீங்க சொல்லி பாருங்க. நிதானமாக எடுத்துரைங்கள், ஹிக்மத்தாக மார்க்கத்தை எடுத்துரைக்கும் போது அல்லாஹ் சொல்கிறார் அல்லவா, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, உம்முடைய இறைவனுடைய பாதையிலே மக்களை நீங்கள் எப்படி அழைக்க வேண்டும் என்றால் பில் ஹிக்மா, ஹிக்மத்தோட அழைக்கும் போது உடச்சு உரையாட செய்யக்கூடாது. கடாலடியா பேசுகிற பேர்ல அவர்களை முகம் சுளிக்க வைத்து விடக்கூடாது. ஹிக்மத்தாக செய்யணும் பேசணும். யார் யாருக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி பேசணும். உதாரணத்துக்கு பக்குவமாக நாம் எடுத்துரைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி குறைந்தபட்சம் அந்த அக்கறைகளை நாம் செய்திருக்கிறோமா? செய்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்களை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறார். வஅன்திர அஷீரத்தக்கல் அக்ரபீனே, நெருங்கிய உங்கள் உறவுக்காரர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள்.
சொன்னார்கள். அவர்கள் மீது பாசம் இருந்ததினால் சொன்னார்கள். அந்த மக்களை நேசித்ததினால் சொன்னார்கள். மக்களை புரிந்து கொள்ளுங்கள். யாவரி அப்துஷம்ஸ் கோத்திரத்து மக்களை என்று அழைக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரமா இருக்கிறார். எல்லா கோத்திரத்தை அழைக்கிறார். அழைச்சு ரசூலா சொல்றாங்க, அன்கிது அன்ஃபுஸக்கும் என்றால் மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதே நிலையிலே இருப்பீர்கள் என்றால் உசாக்களை எல்லாம் நல்லவர்களை எல்லாம் சிலைகளாக வடிவமைத்து அவர்களுக்கு வணக்கங்களை நீங்கள் செய்யக்கூடிய நிலையிலேயே இருப்பீர்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது நடக்காது. அன்கிது அன்ஃபுஸக்கும் என்றால் உங்களை நிச்சயம் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எச்சரிக்கிறார்கள். தன் மகனை எச்சரிக்கிறார்கள். யா ஃபாத்திமா பின்த் முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவை யாரையே அழைப்பது கொண்டு அழைத்தார்கள். ஃபாத்திமாவை பற்றி ரசூலுல்லாஹ் செய்திகளிலே சொல்லும் பொழுது ஃபாத்திமா என் ஈர சதை துண்டு என்றார். அப்படிப்பட்ட ஃபாத்திமாவோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபாத்திமாவே சலுமி மாசிகத்தி, நீ விரும்பியதை ஒரு தந்தை என்கிற அடிப்படையில் என்னிடத்திலே கேள், வாரி இறைத்து தருவேன் என்னால் கேட்டார். ஆனால் அல்லாஹ்விடத்திலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீயும் உன்னை அல்லாஹ்விடத்திற்கு பாதுகாத்துக் கொள். இஸ்தரி நஃப்ஸிகி மினன்னார், அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து உன்னையே விட்டேனும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள் என்று சொன்னார். இதையெல்லாம் சொல்லி முடித்துவிட்டு நபிகள் சொன்னார்கள், இதை ஏன் உங்களுக்காக சொல்லுகிறேன் என்றால், உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்றால் விபலாவி, உங்களை நேசிக்கிறேன். நாளை நரகத்தினுடைய எரிக்கட்டையாக என் ஊராக இருக்கக்கூடாது, என் உறவுக்காரர் இருக்கக்கூடாது, என்னோடு பயணித்த நீங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் எடுத்துரைக்கிறேன் என்றார். இந்த பாசத்தை துளியளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருந்தார். யோசிச்சு பாருங்க, நாம் எடுத்துரைக்கிறோமா இல்லையா? நம்ம மார்க்கத்தை எங்கள் நபர்களுக்கு நடத்த வேண்டுமா இல்லையா? அதை செய்ய மறுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவங்களுக்கு மாதிரியான சந்தர்ப்பங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை எடுத்து வச்சிருக்கிறார். அப்படியே ஒரு சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தனிநபர்களை சந்தித்து பேசிய பல செய்திகளை நாம பார்க்கலாம். சில முக்கியமான நிலைகள்ல அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி மார்க்கத்தை எடுத்துரைக்கிறார்கள் அப்படிங்கிற பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பணிபுரியக்கூடிய ஒரு யூத சிறுவன் ரசூலுல்லாஹ்விடத்துல வேலைக்கு இருக்கிறார். அவர் கொஞ்ச நாள்ல அவர் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்காக போறாங்க. போன இடத்துல யாரா இருக்கிறார்? யூத சிறுவன் உடல்நிலை சரியில்லாம படுத்திருக்கிறார். அவருடைய தலைவாட்ட தகப்பனார் இருக்கிறார். அவரை சுத்தி அவருடைய உறவுக்காரர்கள் இருக்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் போன பொதுவாக நம்ம என்ன செய்வோம்? நோய்களும் விசாரிக்கிறதுக்கு பாதி கீழ் போடுறது அப்படிதானே. ஒரு நன்மையை நாடி நாம் அல்லாஹ்வுக்காக ஒரு நோய்களை விசாரிச்சா மார்க்க அவ்வளவு நன்மைகள் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்யாதவங்களா இருக்கிற அந்த விஷயம் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு மார்க்க அறிஞராக, ஒரு ஆன்மீக தலைவராக, மக்கள் எல்லாம் மதிக்கப்படக்கூடிய இடத்துல ரசூலுல்லாஹ் இருந்தாலும் எந்த விதத்துல ரசூலுல்லாஹ் பெருமை போறாங்க. அந்த சிறுவனை பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பேசுறாங்க? சாதாரணமா எல்லா மனுஷங்க பேசுவோம், உடம்பு இல்லையாக்கா அப்படி பேசிட்டு வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதோடு நிறுத்திவிடவில்லை. அந்த நிலையில அந்த யூத சிறுவனுடைய நிலையை பார்க்கிறார். நம்மளோடதான் இத்தனை வருஷம் வேலை பார்த்தான் அந்த பையன், அவன் நல்ல பையன் தானே, அவன் யூதனாக இருக்கிற காரணத்தால் யூதனா இருக்கிற காரணத்தால் இன்னும் நடக்கூடாது போயிடும் சொல்ல குதிக்கிறான். எப்படியாவது இஸ்லாத்துக்கு வர அவன் சுவனத்துடைய பாதையை இந்த சிறுவனை எப்படியாவது மாற்றிவிட வேண்டுமே அல்லாஹ்வுடைய தூதர்கள் போராடுகிறார்கள். அவன் கடைசி மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய நிலையிலையும் கூட நபிகளார் சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வா. இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமாக அந்த சிறுவனுடைய நிலையை குறித்து நபிகளார் யோசித்திருந்தால் பேசியிருப்பார்கள். நாம் யோசிக்கிறோம். எவ்வளவு பொருளாதார பார்ப்போங்க, அந்த தீமைகளை கண்டும் காணாமல் சமையல் இருக்கும், பல விதார்த்தங்கள் நடக்கும். வீட்டிலே மார்க்கத்திற்கு போனால பல விதார்த்தங்கள் நடக்கக்கூடிய நிலையிலையும் குத்துக்கள் உட்கார்ந்து இருக்கும். வாய் திறக்க மாட்டோம், சொல்ல மாட்டேயே, நமக்கு எதுக்கு, நம்ம சொல்லி நம்ம ஏன் கட்டமா ஆயிட்டு போங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதையெல்லாம் யோசிக்கவில்லை. யா குலாம் அஸ்லிம், சிறுவனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். உங்க வீட்டுல உங்க தந்தையை பார்க்கிறாங்க, அவங்க அப்பா பார்க்கிறாரு, யூத சிறுவன். ஏன் இப்படி வந்து சொல்றாரு, நம்ம அப்பா என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு பார்க்க
பொழுது தந்தை அவரும் நல்ல மனுஷன் போல ரசூலுல்லாஹ் அவர்கள் வேலை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? உடனே சொல்றாங்க, அத்திகா அப்பால் காசிம், காசிமுடைய தந்தைக்கு நீ கட்டுப்படு. ரசூலுல்லாஹ்வுக்கு காசிம்ங்கிற ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்பால் காசிமுக்கு நீ கட்டுப்படு அப்படின்னு சொன்ன உடனே யூத சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். ஏற்றுக்கொண்டவுடன் ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி அன்கதஹு மினன்னார். இந்த சிறுவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். எந்த பெருமை வந்துடக்கூடாது. நான் மார்க்கத்தை எடுத்துரைத்தேன். அந்த சிறுவனுடைய கடைசி நிலை அவன் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று போராடினேன். இஸ்லாத்தை ஏற்றுவிட்டான். அவனிடத்தில் இஸ்லாம் சென்றதற்குண்டான காரணம் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நமக்கு ஆத்மார்த்தமான அக்கறை இருந்தால் சில மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவர் யாரோ ஒருவராக இருந்தாலும் நமக்கு பாசநேசத்தோடு அழைக்கப்படி செய்யக்கூடிய ஒரு நிலை வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு யூத சிறுவனுக்கு இஸ்லாம் கிடைக்கிறது. நபிகளாரை ஒரு தாயாக ஒரு தந்தையாக ஆழ தழுவி அரவணைத்து பாசத்தோடு நேசத்தோடு முத்தமிட்டு அவருடைய மடியிலேயே வளர்ந்த நபிகளாருடைய சிறிய தந்தை அபூ தாலிபுக்கு நேர்வழி கிடைத்ததா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடைசி வரைக்கும் போராடினார்களா இல்லையா? இந்த போராட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது என்ன செஞ்சோம்னு யோசிப்பார். அவர் சிரிப்பு வச்சுட்டாரு. அவர் ஜனசாபதைக்கு நான் போக மாட்டேன். அவருடைய உறவுக்காரர்களாக இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? தொலைக்கு போகாதது பெரிய விஷயம் இல்லை. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, தொலைவில் இருக்கும் பொழுது, வாழ்க்கத்தில் இருக்கும் பொழுது இணை வைப்பாளராக இருந்தாரே, அந்த நிலையிலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? நபிகளார் போன்று கடைசி வரைக்கும் போராடினீர்களா? மரண படுக்கையிலே அபூ தாலிப் அவர்கள் கிடக்கும் பொழுது எப்படி ரசூலுல்லாஹ் பாருங்க. பொதுவா அந்த மாதிரி நேரத்துல யாருமே இப்படி மார்க்க அறிஞர்களை பேசுறது விரும்ப மாட்டாங்க. எந்த இடத்துல எந்த பேசுறீங்க கேட்பாங்கல்ல. எந்த தௌஹீத இந்த இடத்துல தௌஹீத பேசணுமா? தௌஹீதை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பேச வேண்டும். ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால் அழைப்பு பணிகளை நாம எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த மரண படுக்கையில அபூ தாலிப் அவர்கள் இருக்கும் பொழுது கடைசி வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க? ஷஹாதத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். யாமி, என் சிறிய தந்தையே, குல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த இறைவனும் இல்லை என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். இதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். அங்க பெரிய அதாவது இஸ்லாத்துக்கு எதிர்க்கக்கூடிய பெரிய பெரிய ஜாபமான்கள் உத்பா ஷைபா அபூஜஹல் போன்ற பெரும் ஷைத்தான்கள் என்ன செய்றாங்க? சுத்தி உட்கார்ந்துட்டு அபூ தாலிப் அவங்கள்ட்ட உங்க முன்னோர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீ வெளியில போகிறாயா அப்படின்ற மாதிரி கன்வென்ஸ் பண்றாங்க. கடைசியில் அபூ தாலிபுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை அலா மில்லத்தி அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே மரணிக்கிறேன். விஷயம் சொல்ல கடைசி வரைக்கும் போடுறாங்க. அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான். அல்லாஹ் எப்படி மிக தெளிவாக பேசுகிறாங்க. நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது. உங்களுடைய வேலையை நான் எடுத்துரைக்க வேண்டும். இறைவன் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி. நபிகளால் நேசித்த, நபிகளால் ஆழத்தில் அரவணைத்த ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய உறவுக்காரர் கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் போராடினாங்க. இஸ்லாம் அவருக்கு கிடைக்கவில்லை. நபிகளாருக்கு அறிமுகமே இல்லாத ஒரு யூத சிறுவன் ரசூலுல்லாஹ் அவரிடத்தில்
முன்னேறக்கூடிய அந்த அழைப்பு. அபூதர் துபாரவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அடி வாங்கி மிதிபட்டு போய் தன்னுடைய குலத்தாரிடத்துல இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ருபார் குலம் இஸ்லாத்திற்கு வருகிறது, அஸ்லம் குலம் இஸ்லாத்திற்கு வருகிறது. இப்படி பெரிய மாற்றம் ஏற்படும். இன்னைக்கு நம்ம நிகழ்காலத்தில் வாழக்கூடிய சில நபர்களை பார்க்கிறோம். உண்மையா சந்திக்கக்கூடிய புத்தகம் கொடுக்கிறது, பேசுறது, வசனங்களை எடுத்திருப்பது, ஹதீஸ்களை எடுத்திருப்பது, அவர்கிட்ட கேட்டோம்னா இறைவனுடைய நாட்டத்தினால நிறைய நபர்கள் அவர் மூலமாக இஸ்லாத்தை பேசுகிறீங்களா வந்திருக்கிறார். அந்த பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் மூலமாக இந்த கொள்கையுமாக ஒருவர் வருவது உங்களுக்கு சிகப்பு நிற ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பார்க்கப்பட்ட பொக்கிஷம் சிறப்பு ஒட்டகம். அது நன்மை செஞ்ச நன்மையை காட்டிலும் சிறந்த ஒன்று கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை புரிந்து கொண்டு இதையும் ஒரு வணக்கமாக நம்ம புரிந்து கொள்ளும். ஏனைய வணக்கங்களை எப்படி நம்ம வணக்கமா பார்க்கிறோம், விவாதத்தை பார்க்கிறோமோ, அழைப்பு பணி என்பதும் அது ஒரு வணக்கம், விவாதம் என்பதை நாம புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட வணக்கத்தை இறைவனுக்கு பயந்து செய்யக்கூடிய நன்மக்களால் அல்லாஹ் நம்மை ஆக்கி அனுபவிப்பார் என்ற துஆவோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். துஆ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி